ஸ்தோத்திரம் பாடி துதி பணிந்தேற்றி பாத்திரா உம்மை பணிவுடன் அடிப்பணி காத்திர கிருபையினா எம் கலக்கங்கள் மிக நீக்கி காத்திர கிருபையினா எம் கலக்கங்கள் மிக நீக்கி உந்தன் கருணையால் ஆமென். இதுவரையில் அப்பா உந்தன் கருணை என்னை நோக்கி ஸ்தோத்திரம் பாடி துதி பணிந்தேற்றி பாத்திரா உம்மை பணிவேன். ஸ்தோத்திரம் பாடி துதி பணிந்தேற்றி பாத்திரா உம்மை பணிவுடன் இந்நாள் வரைக்கும் காத்திரே கிருபையினால் எம் கலக்கங்கள் மிக நீக்கி காத்திரே கிருபையினால் எம் கலக்கங்கள் மிக நீக்கி உந்தன் கருணை என்னை நோக்கி ஸ்தோத்திரம் பாடி துதி பணிந்தேற்றி பாத்திரா உம்மை பணிவுடன் அடிப்பணிவேன். ஸ்தோத்திரம் பாடி துதி பணிந்தேற்றி பாத்திரா உம்மை பணிவுடன் அடிப்பணிவேன். கண்ணீர் மைந்தா கருணையின் நேசா கஸ்தியால் வந்த மேற்பட்ட பாடுகளால் ரட்சிப்பு மகிமை எங்களுக்கு வந்தது. கருணையின் நேசா கஸ்தியால் வந்த நேற்றிய போதகநாயகமே நீ ஜீவனின் ஊற்றாமே ஜீவனின் ஊற்றாமே நான் பருகிட சுரந்திடுமே நான் ஜீவன் உம்மிடத்தில் ஆமென். ஸ்தோத்திரம் பாடி துதி பணிந்தேற்றி பாத்திரா உம்மை பணிவுடன் அடிப்பணிவேன். ஸ்தோத்திரம் பாடி துதி பணிந்தேற்றி பாத்திரா உம்மை பணிவுடன் அடிப்பணிவேன். காத்திரே கிருபையினால் என் கலக்கங்கள் மிக நீக்கி காத்திரே கிருபையினால் என் கலக்கங்கள் மிக நீக்கி உந்தன் கருணையால் எம்மை நோக்கி உந்தன் கருணையால் எம்மை நோக்கி ஸ்தோத்திரம் பாடி துதி பணிந்தேற்றி பாத்திரா உம்மை பணிவுடன் அடிப்பணிவேன். ஸ்தோத்திரம் பாடி துதி பணிந்தேற்றி பாத்திரா உம்மை பணிவுடன் அடிப்பணிவேன். மனுடவராரா பாவவினை தீரா பாரில் வாண்டையும் புனித நெறியில் காவாய். மனுடவராரா கொடுத்திருக்கிற இந்த ஆண்டை கிருபையில பரிசுத்தமானங்கள் காத்துக்கொள்ளும். ஆமென். அவா காணக வழியதிலே நீ
கரம் கொடு அணைத்த அறியாத வாழ்க்கையில் எங்களை தேடி வந்தவரே, மீட்டவரே, நீ கரம் கொடு அணைத்ததையே உம்மை கனவிலும் மறக்கலாமோ, உம்மை கனவிலும் மறக்கலாமோ. ஸ்தோத்திரம் பாடி துதி பணிந்தேற்றி பாத்திரா உம்மை பணிவுடன் நடி பணிவேன். ஸ்தோத்திரம் பாடி ஆமை பணிவுடன் அடி பணிவே. காத்திரே கிருபையினார் எம் கலக்கங்கள் மிக நீக்கி. காத்திரே கிருபையினார் எம் கலக்கங்கள் மிக நீக்கி. உந்தன் கருணை எம்மை நோக்கி, உந்தன் கருணை எம்மை நோக்கி. ஸ்தோத்திரம் பாடி துதி பணிந்தேற்றி பாத்திரா உம்மை பணிவுடன் நடி பணிவே. ஸ்தோத்திரம் பாடி துதி பணிந்தேற்றி பாத்திரா உம்மை பணிவுடன். ஹல்லேலூயா. அழகு சிறந்தோ அதிசய ரூப ஆதரவற்றோரின் அருமை பரிசுத்தத்தின் உருவே. ஹல்லேலூயா. சிறந்தோ அதிசய ரூப ஆதரவற்றோரின் அருமையானவரே. இந்நிலம் உம்மையெல்லாம் என்னிடத்திற்க வேறொருவர். உங்களுடைய பலன் இல்லை என்றால் ஆண்டவரே நாங்கள் ஒன்றையும் ஜெயம் பெற முடியாது. இடத்திற்க வேறொருவர், வேறிடமுண்டோ? உம்மை தவிர வேறு இடம் எங்களுக்கு இல்லப்பா. வேறிடமுண்டோ காணறியேன். ஸ்தோத்திரம் பாடி துதி பணிந்தேற்றி பாத்திரா உம்மை பணிவுடன் அடி பணிவே. ஸ்தோத்திரம் பாடி துதி பணிந்தேற்றி பாத்திரா உம்மை பணிவுடன் அடி பணிவே. காத்திரே கிருபையினார் எம் கலக்கங்கள் மிக நீக்கி. காத்திரே கிருபையினார் எம் கலக்கங்கள் மிக நீக்கி. உந்தன் கருணை எம்மை நோக்கி. ஹல்லேலூயா. உந்தன் கருணை எம்மை நோக்கி. ஸ்தோத்திரம் பாடி துதி பணிந்தேற்றி பாத்திரா உம்மை பணிவுடன் பணிவே. ஸ்தோத்திரம் பாடி பாத்திரா உம்மை பணிவுடன் அடி பணிவேன். காத்திரே கிருபையினார் எம் கலக்கங்கள் மிக நீக்கி. காத்திரே கிருபையினார் எம் கலக்கங்கள் மிக நீக்கி. உந்தன் கருணையா எம்மை நோக்கி, உந்தன் கருணையா எம்மை நோக்கி. ஸ்தோத்திரம் பாடி துதி பணிந்தேற்றி பாத்திரா உம்மை பணிவுடன் அடி பணிவே. ஸ்தோத்திரம் பாடி துதி பணிந்தேற்றி பாத்திரா உம்மை பணிவுடன். ஹல்லேலூயா. அழகு சிறந்தோர் அதிசய ரூப ஆதரவற்றோரின் அருமையானவரே.
ரகசியம் எங்கள் ஒரே பெரிய ஆதரவு நீர்தான் ஆண்டவரே. ஆதரவற்றோர் அருமையானவரே, என்னிலம் உம்மையல்லால் என்னிடத்திற்க வேறொருவர், என்னிலம் உம்மையல்லால் என்னிடத்திற்க வேறொருவர், வேறிடமுண்டோ வேறிடமுண்டோ யானறியே. ஸ்தோத்திரம் பாடி துதி பணிந்தேற்றி பாத்திரா உம்மை பணிவுடன் பணிவே. ஸ்தோத்திரம் பாடி துதி பணிந்தேற்றி பாத்திரா உம்மை பணிவுடன் பணிவேன். ஸ்தோத்திரம் பாடி துதி பணிந்தேற்றி பாத்திரா உம்மை பணிவுடன் பணிவேன். காத்திரு கிருபை என் கலக்கங்கள் மிக நீக்கி, காத்திரு கிருபை என் கலக்கங்கள் மிக நீக்கி, உந்தன் கருணையால் எம்மை நோக்கி, உந்தன் கருணை என்னை நோக்கி. ஸ்தோத்திரம் பாடி துதி பணிந்தேற்றி பாத்திரா எல்லா மகிமை துதிக்கும் பாத்திரரே. ஆமென். ஸ்தோத்திரம் பாடி துதி பணிந்தேற்றி எங்கள் ராஜாதி ராஜாவுக்கு கர்த்தாதி கர்த்தருக்கு எல்லாம் ஸ்தோத்திரம் கனம் மகிமை. ஆமென். ஸ்தோத்திரம் பாடி துதி பணிந்தேற்றி பாத்திரா பணிவுடன் பணிவேன். ஸ்தோத்திரம் பாடி துதி பணிந்தேற்றி பாத்திரா உம்மை பணிவுடன் பணிவேன். Hallelujah, praise the Lord, hallelujah. எல்லா மகிமையும் கர்த்தருடையதே. ஹalleluya. அவரே நம்ம நடத்துகிறார். அவர் இல்லை என்றால் இந்நாள் வரைக்கும் நாம் நிலைநிற்க முடியாது. நிலைநிற்க வைக்கிறது கர்த்தர் தான். அதனால நம்ம எல்லாரும் நன்றி செலுத்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென். நன்றியோட அன்போட ஹalleluya, praise the Lord. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். Praise you, praise you, praise you, praise you Lord. Hallelujah. நன்றி 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 நன்றி. காத்திரே கிருபை எம் கலக்கங்கள் மிக நீக்கி, காத்திரே. எத்தனையோ கலக்கங்கள், ஆனாலும் கர்த்தர் நடத்தி வருகிறேன். கலக்கங்கள் உந்தன் கருணையால், praise the Lord, உந்தன் கருணையால். ஆமென். ஸ்தோத்திரம் பாடி துதி பணிந்தேற்றி பாத்திரா உம்மை, praise you Lord, பாத்திரா உம்மை பணிவுடன். ஹalleluya. கர்த்தர் நன்றி செலுத்தி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். Praise the Lord, praise the Lord, praise the Lord. Oh hallelujah, oh shabbathalaraba. அவர் நம்மை அநேக வழியில் அவர் நடத்தி வருகிறார். நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றிலும் எல்லாமா இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய நன்மைகளின் தேவனாக இருக்கிறார். அதை உணர்கிறவர்கள் எல்லாம் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ராம் ஸ்தோத்திர ஸ்தோத்திர. சகல பரிபூர்ண நன்மை, ஆளை நிகழ்கிற பாதுகாப்பு, சுகம், எல்லா ஆசீர்வாதங்கள், ஹல்லேலூயா, எல்லா ஞானம், இந்த ஜீவன்
இந்த வாழ்க்கை எல்லாம் கர்த்தரிடத்திலிருந்து வந்திருக்கிறது. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord. Hallelujah. Hallelujah. நிறைய வெற்றி சமாதானத்தை தேவன் நம்ம வாழ்க்கையில் பெருக பண்ண முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்ரா 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 ஸ்தோத்ரா. அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. அப்பா அப்பா உங்களுக்கு தான் அதிகாலை ஸ்தோத்திர பலி. அவை உங்களுக்கு ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா 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 ஆமென். அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா எல்லாம் நீர்தான். எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தீர். எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தீர். இதுவரை உதவி செய்தீர். எபினேசர் எபினேசர் ஹல்லேலூயா. இதுவரை உதவி செய்தீர். எபினேசர் எபினேசர் அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. எல்லாம் எல்லாம் உம்முடையது உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா 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 ஆமென். எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே. Nothing is impossible. ஆகாதது ஒன்றுமில்லை உமக்கு. ஆமென் ஆமென். எல்லாம் வல்லவரே எல்லாம் வல்லவரே. எல் ஷடாய் praise the Lord. ஆமென். எல்லாம் வல்லவரே ஆமென். அதிகாலை ஸ்தோத்திர பலி உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி சர்வ வல்லவரே ஆமென். உங்களுக்கு தான் அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா. ஓ ஷாமலலலா ஆமென். ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா. பிரைஸ் தி லார்ட். எல்லோய் எல்லோய் என்னை காண்பவரே. எல்லோய் எல்லோய் என்னை காண்பவரே. என்னை காண்பவரே. எல்லோய் எல்லோய் ஆமென். என்னை காண்பவரே. எல்லோய் எல்லோய் அதிகாலை ஸ்தோத்திர பலி ஆமென். உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா ஆமென் ஆமென். அதிகாலை ஸ்தோத்திர பலி. ஓ ஹல்லேலூயா ஆமென். ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா ஆமென். யெகோவா நீரே எல்லாம் பார்த்துக் கொள்வீர். யெகோவா நீரே
இயேசுவுக்கு பிரியமா இருக்கிற பிள்ளைகளுக்கு பார்த்துக் கொள்வீர் யெகோவா ஈரே. ஹல்லேலூயா. எல்லாம் பார்த்துக் கொள்வீர் யெகோவா ஈரே. அதிகாலை ஸ்தோத்திர பலி. ஆமென். பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கு தான் ஆராதனை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். அதிகாலை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா. உங்களுக்கு தான் ஆராதனை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா. உங்களுக்கு ஆமென். பரிசுத்த 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 பரலோக ராஜா, அண்ட சராசரங்களின் தலைவர், ராஜா, சிருஷ்டிகர். ஆமென் ஆமென். பரலோக ராஜாவே, பரலோக ராஜாவே. பரிசுத்த பரிசுத்த. பிரைஸ் தி லார்ட். பரலோக ராஜாவே, பரிசுத்த பரிசுத்த. அதிகாலை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா. உங்களுக்கு தான் ஆராதனை ஸ்தோத்திர பலி. உங்களுக்கு தான் அதிகாலை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா. உங்களுக்கு தான் ஆராதனை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா. பிரைஸ் தி லார்ட். யெகோவா ஷம்மா, எங்களோடு இருப்பவரே. யெகோவா ஷம்மா, எங்களோடு இருப்பவரே. எங்களோடு இருப்பவரே. யெகோவா ஷம்மா. ஹல்லேலூயா. எங்களோடு இருப்பவரே. யெகோவா ஷம்மா. அதிகாலை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா. உங்களுக்கு ஆமென். ஆராதனை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா. உங்களுக்கு தான் அதிகாலை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா. உங்களுக்கு தான் ஆராதனை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா. ஆமென். யெகோவா ஷாலோம், சமாதானம் தருகிறீர். யெகோவா ஷாலோம், சமாதானம் தருகிறீர். சமாதானம் தருகிறீர். யெகோவா சமாதானத்தின் தேவனே. ஆமென். சமாதானம் தருகிறீர். யெகோவா ஷாலோம். அதிகாலை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா. உங்களுக்கு தான் ஆராதனை ஸ்தோத்திர பலி. ஆமென். அப்பா அப்பா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அதிகாலை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா. உங்களுக்கு தான் ஆராதனை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா. ஆமென் ஆமென். யெகோவா நிசியே, என்னாலும் வெற்றி தருவீர். யெகோவா நிசியே. ஆமென். என்னாலும் வெற்றி தருவீர். ஹல்லேலூயா. என்னாலும் வெற்றி தருவீர். அவர் நோக்கி பார்க்கிற, ஊக்கமாய் பார்க்கிற ஒவ்வொருவருக்கு வெற்றி. ஆமென் ஆமென். என்னால் வெற்றி தருவீர். யெகோவா நிசியே. ஹல்லேலூயா. அதிகாலை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா. உங்களுக்கு தான் ஆராதனை. பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஹல்லேலூயா. அதிகாலை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா. உங்களுக்கு தான் ஆராதனை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா. ஆமென். யெகோவா
ஆமென். சுகம் தரும் தெய்வமே யெகோவா ரஃபா. அதிகாலையில் ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா. சர்வ வல்லவர் எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே நீர் எல் ஷடாய். ஆமென் எல்லாம் வல்லவரே எல்லாம் வல்லவரே எல் ஷடாய். Praise you Lord. ஆமென் எல்லாம் வல்லவரே எல் ஷடாய் எல் ஷடாய். அதிகாலை ஸ்தோத்திர பலி ஓ ஷாந்தலரா ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் அதிகாலை ஸ்தோத்திர பலி. ஆமென் அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆமென் ஆராதனை. ஆமென் அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா. ஆமென் அப்பா அப்பா ஆமென் அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா. ஆமென் ஹalleluya. அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா எல்லா மகிமை கனம் உமக்கு. ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா. ஆமென் அப்பா அப்பா ஆமென் அப்பா அப்பா. இதுவரைக்கும் நடத்தினாரே எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தீர் எபினேசர். ஆமென் ஆமென் இதுவரை ஹalleluya இதுவரை உதவி செய்தீர் எபினேசர். ஹalleluya இதுவரை உதவி செய்தீர் எபினேசர். அதிகாலை ஸ்தோத்திர பலி எங்கள் அப்பா அப்பா. ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா. ஆமென் ஹalleluya. நம்முடைய கரங்களை உயர்த்தி நன்றி செலுத்தி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. நன்றியோடு அன்போடு அப்பா ஸ்தோத்திரம். எல்லாம் பரத்திலிருந்து உம்முடைய ராஜ்யத்திலிருந்து எங்களுக்கு வருகிறது உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாரும் அப்படி துதிப்போம். ராம் ஸ்தோத்திர 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 ஸ்தோத்திர. வானத்தை நோக்கி அப்பா அப்பா உங்களுக்கு உரிமையோட அப்பா அப்பா உங்களுக்கு தான் எல்லா மகிமை துதியும் அப்பா அப்பா உங்களுக்கு. ஆமென். நம்ம இதுவரைக்கும் கண்மணி போல காத்து வந்து கிருபை தந்து அவர் ராஜ்யத்திற்கு ஆயத்தப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு நடத்துகிற தேவனை நாம் நன்றியோடு கரங்களை தட்டி எல்லாம் நன்றி செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. ஹalleluya hallelujah praise the Lord. ஸ்தோத்திரம் 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 முழு உள்ளமே. ஆமென். அவருடைய நாமத்தை அவர் செய்த உபகாரங்களை மறவாதே. ஓ ஹalleluya. நன்றி 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 நன்றி. ஓ ஷாவந்தலரபா ஹalleluya
ஹalleluya ஹalleluya. கர்த்தரை துதிக்கிற ஜனங்களுக்கு தான் ஆச்சரியங்கள். கர்த்தரை நன்றி செலுத்துகிற, துதிக்கிற, கர்த்தர் மேல் அன்பு செலுத்துகிற, கர்த்தரை எப்பொழுது ஏக்கத்தோடு தேடுகிற ஜனங்களுக்கு அதிசயங்கள், ஆச்சரியங்கள் காத்து கொண்டே இருக்கும். வாழ்க்கையில் அவர்கள் கலங்க மாட்டார்கள். தேவனுடைய கரத்தின் அதிசயங்களை பார்ப்பார்கள். ஹalleluya. இந்த வாழ்வில் செய்தவரே இன்னமும் அதிகமாய் செய். விசுவாசத்தோடு ஆமென். இந்த வாழ்வில் செய்தவரே இன்னமும் அதிகமாய் செய்திடுவார். ஆராய்ந்து முடியாத அற்புதங்கள், எண்ணி முடியாத அதிசயங்கள். ஆமென். ஆராய்ந்து முடியாத அற்புதங்கள், எண்ணி முடியாத அதிசயங்கள். இந்த வாழ்வில் செய்தவரே இன்னமும் அதிகமாய் செய்திடுவார். இந்த வாழ்வில் செய்தவரே ஆமென் ஆமென். இதுவரைக்கும் நடத்தினவர் இந்த வாழ்வில் ஆமென். எல்லா நாவுடைய விசுவாசத்தோடு அறிக்கை செய்து ஆமென். ஹalleluya. ஆராய்ந்து முடியாத அற்புதங்கள், எண்ணி முடியா அதிசயங்கள். ஆராய்ந்து முடியாத அற்புதங்கள், எண்ணி முடியா அதிசயங்கள். இயேசுநாமம் அதிசயம், இயேசுநாமம் அற்புதம், இயேசுநாமம் அதிசயம். ஆமென். இயேசுநாமம் அற்புதம். ஆராய்ந்து முடியாத அற்புதங்கள், எண்ணி முடியா அதிசயங்கள். ஹalleluya. ஆராய்ந்து முடியாத அற்புதங்கள், எண்ணி முடியா அதிசயங்கள். நன்மைகள் இன்னும் ஆமென் ஆமென். விசுவாச கண்கள் காண்கின்றேன். ஹalleluya. நாட்கள் வரும் ஆமென். விடுவே நம்பிக்கை தேவன் உயர்த்திடுவார். நன்மைகள் இன்னும் அநேகம் உண்டு. விசுவாச கண்களில், மாம்ச கண்கள் அல்ல, விசுவாச கண்களில். ஆமென் ஆமென் ஆமென். நம்பிக்கை தேவன் உயர்த்திடுவார். இயேசுநாமம் ஆமென் ஆமென். நம்முடைய சத்தத்தை உயர்த்தி ஹalleluya. இயேசுநாமம் அதிசயம், இயேசுநாமம், இயேசுநாமம் ஆமென். இயேசுநாமம் ஹalleluya. இயேசுநாமம் அற்புதம், இயேசுநாமம் அதிசயம், இயேசுநாமம் அற்புதம். ஆராய்ந்து முடியாத அற்புதங்கள், எண்ணி முடியா அதிசயங்கள். ஆமென். இனிமேலும் செய்ய போகிறார் என் வாழ்க்கையில, தேவன் செய்ய போகிறார். ஆமென் ஆமென். இந்த விசுவாசத்தோட இந்த வாழ்வில் செய்தவரே இன்னமும் அதிகமாய் செய்திடுவார். இந்த வாழ்வில் செய்தவரே இன்னமும் அதிகமாய் செய்திடுவார். புழுதியில் இருந்து, ஒன்றுமில்லாத இடத்திலிருந்து எடுத்தார். பிரபுக்களின் மத்தியில் அமர செய்து புதிய பாதை திறக்கின்றீர். புரியாத வழியில் நடத்துகிறீர். புழுதியில் இருந்து என்னை எடுத்த பிரபுக்களின் மத்தியில் அமர செய்து புதிய பாதை திறக்கின்றீர். புரியாத வழியில் ஆமென் ஆமென். இயேசுநாமம் அதிசயம், இயேசுநாமம் அற்புதம், இயேசுநாமம் அதிசயம் ஆமென். இன்னும் அதிசய அற்புதங்களால் நிரப்ப போகிறவரே ஆமென். இயேசுநாமம் அதிசயம், என் நாமம் அதிசயம்,
முடியாத அதிசயங்கள், ஆராய்ந்து முடியாத அற்புதங்கள், எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வு செய்தவரே, இன்னமும் அதிகமாக praise you Lord, என் வாழ்வு செய்தவரே. Praise the Lord, hallelujah, amen. வார்த்தையில் வல்லமை உடையவரே, வார்த்தையால் யாவையும், ஆமென் ஆமென், அதே வார்த்தையினால ஆமென் அற்புதங்களை செய்கிறவர், வாழ்வு தருபவரே, வார்த்தையில் வல்லமை உடையவரே, வார்த்தையால் யாவையும் படைத்தவரே, வனாந்திரம் செழிக்க செய்பவரே, வளமான வாழ்வு, ஆமென். இயேசு நாமம் அதிசயம், இயேசு நாமம், இயேசு நாமம் அதிசயம், இயேசு நாமம், praise the Lord, இயேசு நாமம் அதிசயம், ஆமென் 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 ஆமென், இயேசு நாமம் அற்புதம், ஆராய்ந்து முடியாத அற்புதங்கள், எண்ணி முடியாத அதிசயங்கள், ஆராய்ந்து முடியாத praise the Lord, எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வு செய்தவரே, ஆமென் ஹalleluya ஹalleluya ஆமென், என் வாழ்வு செய்தவரே, praise the Lord, hallelujah, amen. நன்மைகள் இன்னும் அநேகம் உண்டு, விசுவாச கண்களில், ஆமென், நாட்கள் வரும்போது பெற்றிடுவேன், நம்பிக்கை தேவன் உயர்த்திடுவார். நன்மைகள் இன்னும் அநேகம் உண்டு, விசுவாச கண்களில், ஆமென். ஆவிக்குரிய வாழ்க்கையில, உலக வாழ்க்கையில எல்லாவற்றிலையும் நன்மைகளை வைத்திருக்கிற தேவன், தேவன் உயர்த்திடுவார். இயேசு நாமம், ஹalleluya, ஆமென் ஆமென், இயேசு நாமம் அதிசயம், இயேசு நாமம் அற்புதம், இயேசு நாமம், praise the Lord, ஆமென் ஹalleluya, இயேசு நாமம் அதிசயம், ஆமென். வார்த்தையில் வல்லமை நிறைந்தவர், வார்த்தையில் வல்லமை உடைய, அந்த வார்த்தை கீழ்ப்படினார் நம்முடைய வாழ்க்கையில வெற்றி, சுகம், சமாதான, ஜெயம் எல்லாமே, ஆமென் செய்தவரே, பலமான வாழ்வு தருபவரே, வார்த்தையில் வல்லமை உடையவரே, வார்த்தையால் யாவையும் படைத்தவரே, வனாந்திரம் செழிக்க செய்பவரே, பலமான வாழ்வு தருபவரே, இயேசு நாமம் அதிசயம், praise the Lord, ஆமென் ஆமென் ஆமென், இயேசு நாமம் அற்புதம், இயேசு நாமம் ஹalleluya, ஆமென் ஆமென் ஆமென், இயேசு நாமம் அதிசயம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம் அவர் நாமத்தில், அவருடைய வார்த்தையை அவருடைய சத்தியத்தை யாரெல்லாம் முக்கியத்துவப்படுத்துகிறோமோ, அவருடைய வார்த்தையின் வல்லமை விசுவாசிக்கிறோமோ, தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படுகிறோமோ, அத்தனை பேர் வாழ்க்கையில் இந்த வார்த்தை வல்லமை செய்ய வல்லது. ஹல்லேலூயா, பலத்த கிரிகள் நடப்பிக்க வல்லது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா, இயேசு நாமம் அதிசயம், இயேசு நாமம், ஹல்லேலூயா, இயேசு நாமம் அதிசயம், இயேசு நாமம், ஆராய்ந்து முடியாத பூதங்கள், எண்ணி முடியாத, ஆராய்ந்து முடியாத பூதங்கள், எண்ணி முடியாத,
இந்த வாழ்வில் செய்தவரே இன்னமும் அதிகமாய் செய்திடுவார். இந்த வாழ்வில் செய்தவரே இன்னமும். ஆமென். எல்லா நாவல இதயத்திலிருந்து அறிக்கை செய்து, எந்த வாழ்வில் இதுவரைக்கும் செய்தவர் இன்னமும் அதிகமாய் செய்திடுவார். ஆராய்ந்து முடியாத புதங்கள் எண்ணி முடியாத, ஆராய்ந்து முடியாத புதங்கள் எண்ணி முடியாத. Praise the Lord. அப்படியே கர்த்தரை நோக்கி எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். Praise the Lord. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஜெபிக்க ஜெபிக்க, கர்த்தரை பார்க்க, தேட, அவர் வார்த்தை கீழ்ப்படிய நம்ம வாழ்க்கை மாறிக்கொண்டே இருக்கும். கர்த்தருடைய அதிசயம் இறங்கி கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. நாகமான் ஆண்டவருடைய சொல்லப்பட்ட வார்த்தை கீழ்ப்படிந்தான். அவன் வாழ்க்கையில கர்த்தர் சுகத்தை அனுப்பினார். ஹல்லேலூயா. அந்த வார்த்தையில வல்லமை இருக்கிறது. ஹல்லேலூயா. எல்லா தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்படி எல்லாரும் நம்ம எழுந்து நின்று தேவ சமூகத்தில் ஹல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. பிரைஸ். விசுவாசத்தில், ஜெபத்தில், தேவனுடைய வாக்குத்தத்தங்களோட, விசுவாச இதயத்தோடு நம்ம நிறைய முன்னேறி செல்ல, நிறைய காரியங்களை வெற்றி அடைய, உயர்ந்து வர, தேவனுக்கு என்று ஒளி வீச, பிரகாசிக்க கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் கிருபை செய்ய முடியாது. தேவன் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்முடைய நாவு, நம்முடைய இதயம், நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் வீணான விஷயத்தினால் அல்ல, கர்த்தருடைய வல்லமையால் நிரப்பப்படணும். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ராம் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த உலகம் காண்பிக்கிற வழியெல்லாம் நம்பிட வேண்டாம், அதை ஏமாற்றி போற்றோம். ஆண்டு காண்பிக்கிற வேதத்தின் வழி, அவருடைய வார்த்தையின் வழி, சத்தியத்தின் வழி, அதற்கு இன்றைக்கே ஒப்பு கொடுப்போம். இனி ஒரு காலம் இல்லை, இனி ஒரு சமயம் இல்லை. நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரே ஒரு வாழ்க்கை. ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட பாவங்களாக இருந்தாலும் அதெல்லாம் குப்பையாய் தூக்கி போட்டு கர்த்தரை பின்பற்ற ஆரம்பிப்போம். எந்த சிற்றின்பங்களாக இருந்தாலும் அதை ஆத்துமாவை பாதாளத்தில் அழிக்கும் என்பதை உணர்ந்து எல்லாவற்றையும் நஷ்டமாய் தூக்கி எறிய வேண்டும். ஹல்லேலூயா. எல்லா துர்குணங்களை களைந்து போட்டு ஆனால் தேவ ராஜ்யத்தில் வாழ ஆயத்தப்படணும். கர்த்தருக்கு நான் என்னை ஒப்பு கொடுப்பேன் என்ற ஒரு நல்ல உடன்படிக்கை, நல்ல ஒப்பு கொடுத்த நல்ல தீர்மானம் நம்முடைய வாழ்க்கையில் அவசியமானது. கர்த்தர் இந்த வருஷத்தில் நாம் ஒவ்வொருவரையும் அப்படியே ஸ்திரமாய் மாற்றும்படிய கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவள் அவளை பாடு, அவளை அடி, அவளை நிந்த, அவளை காரித்துப்பு, நிர்வாணம், எல்லா சரீர அவயவங்களும் பிக்கப்பட்டது. உழுந்த நிலம் போல அவர் மாறினார். ஹல்லேலூயா. எல்லா வேதனை அவமானங்களை பட்டார். நாம் இப்படி இருப்பதற்காக இல்லை, அவருக்கு ஏற்றபடி நாம் மாறுவதற்காக. ஹல்லேலூயா. நம்ம கொடுக்கப்பட்ட ரட்சிப்பை நம் விருதாவாக்காமல் அதை பூரணப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. சிலுவை சுமந்த உருவம், சிந்தின ரத்தம் புரண்டோடியே நதி போலவே பாய்கின்றதே. நம்பி இயேசு வண்டை வா, நம்பி இயேசு வண்டை வா, நம்பி இயேசு வண்டை வா, நம்பி. ஹல்லேலூயா. பொல்லாவுலக
சிற்றின்பங்கள் எல்லாம் கொஞ்ச நேரம் கொஞ்ச காலம்தான் அழித்து விடும் நம்மளை. உள்ளா உலக சிற்றின்பங்கள் எல்லாம் அழியும், காணாய் நிலையான. இந்த பூமியில எங்க நிலையான சந்தோஷத்தை பார்க்க முடியாது. கர்த்தாவினுடைய அன்பு மட்டும்தான் நிலையான சந்தோஷம். ஆமென். காணாய் நிலையான சந்தோஷம் பூமியில் கர்த்தாவின் அன்பன்றி வா. கிருபை சுமந்த சிந்தின ரத்னம் புரண்டோடியே நதி போலவே பாய்ந்ததே. நம்பியே சுவண்டை வா, நம்பி சுவண்டை வா, நம்பியே சுவண்டை வா, நம்பி சுவண்டை வா. ஆத்தும மீட்பை பெற்றிடாமல் ஆத்மம் நஷ்டமடைந்தால், ஆத்தும மீட்பை பெற்றிடாமல் ஆத்ம நஷ்டமடைந்தால், லோகம் முழுவதும் ஆன்மாவை விட்டுவிட்டால் பிரோஜனம் இல்லவே எதுவுமே இல்லை. லோக முழுவதும் ஆதாயமாக்கியும் லாபம் சிலுவை சுமந்த என் இயேசு சிந்தின நதி போலவே பாய்கின்றதே. நம்பி இயேசுவண்டை வா, நம்பி இயேசுவண்டை வா, நம்பி இயேசுவண்டை வா, நம்பி இயேசுவண்டை வா. பாவ மனித ஜாதிகளை பாசமாய் மீட்க வந்தார். எல்லாரையும் பாவ மனித ஜாதிகளை பாசமாய் மீட்க வந்தார். பாவ பரிகாரி கர்த்தர் இயேசுநாதர் பாவமெல்லாம் சுமந்தார். பாவ பரிகாரி கர்த்தர் இயேசுநாதர் பாவமெல்லாம் சுமந்தார். சிலுவை சுமந்த என் இயேசு சிந்தின ரத்தம் புரண்டோடியே நதி போலவே பாய்கின்றதே. நம்பி இயேசுவண்டை வா, நம்பி. தூரம் இருக்க வேண்டாம் ஆண்டவரை விட்டு. பாவத்துல இன்னும் வாழ வேண்டாம். சிற்றின்பத்தின் மோகத்துல இன்னும் அடிமைப்பட்டு வாழ வேண்டாம். ஆமென். நம்பி இயேசுவண்டை வா, நம்பி இயேசுவண்டை வா. நிலையான நித்தியமான தேவனை நம்புவோம். ஆமென். நித்திய ஜீவனை வாஞ்சிப்போம், தேவ ராஜ்யத்தை. ஆமென். நித்திய ஜீவன் வாஞ்சிப்பாயோ, நித்திய மோட்ச வாழ்வு. நித்திய ஜீவன் வாஞ்சிப்பாயோ, நித்திய மோட்ச வாழ்வு. தேடி வராயோ பரிசுத்த ஜீவியம் தேவை அதை அடைவாய். தேடி வராய். அசுத்தமான வாழ்க்கை வேண்டாம், பரிசுத்த ஜீவத்தை விரும்பி ஆமென் அடைவாய். சிலுவை சுமந்த
என் இயேசு சிந்தின ரத்தம் புரண்டோடியே நதி போலவே. Praise the Lord. நம்பி இயேசு வண்டை வா, நம்பி இயேசு வண்டை வா, நம்பி இயேசுவுக்காக வாழும். ஆமென். நமக்காக ஜீவனை கொடுத்த ஆண்டவருக்காக நம்முடைய வாழ்க்கை ஐவா. தாகமடைந்தோர் எல்லோருமே Praise the Lord. தாகமடைந்தோர் எல்லோருமே தாகத்தை தீர்க்க வாரோ, ஜீவன் தண்ணீரா கர்த்தர் இயேசுநாதர் ஜீவன். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிரசன்னத்துல ஆன்ம தாகத்தை தீர்த்து கொள்ளணும். ஆமென். நம்முடைய ஆன்மா தேவனுடைய நதியினால் ஒவ்வொரு நாள் நிறைந்து வாழ சிலுவை சுமந்த என் இயேசு சிந்தின ரத்தம் புரண்ட நமக்காக தான். ஆமென். நதி போலவே நம்பி இயேசு வண்டை வா, 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 நம்பி இயேசு வண்டை வா. ஹல்லேலூயா. அவர் நமக்காய் மரிக்கவில்லை என்றால் நம் அத்தனை பேருடைய கதியும் பாதாளம், நரகம், பாவத்தின் சம்பளம், மரணமான ஒரு வாழ்க்கை. ஹல்லேலூயா. எல்லாவற்றிலும் நம்மளை மீட்டு எடுத்தார். திரும்ப சேற்றிலே புரளுவதற்கல்ல, கர்த்தருடைய பரிசுத்த பிள்ளைகளை அவருடைய அன்பில் நடந்து கொள்வதற்காக நம்மளை ரட்சித்தார். இந்த காலவேளை கூட தேவனுடைய அன்புக்குள் நெருங்கி சேருவோம். இந்த உலகத்தையோ மனுஷனையோ பணத்தையோ பொருளையோ எதையும் பெருசாக நம்ம நம்பி ஏமாற வேண்டாம். அதை பின்பற்றி போக வேண்டாம். நமக்காய் ஜீவனை கொடுத்த உண்மையான அன்பு அவரை நம்ம அன்பு செலுத்துவோம். அவருக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம். நம்ம எல்லாரும் ஆண்டவர் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஜீவனை கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் நமக்கு கொடுப்பது அதிக நிச்சயம். நம்முடைய வாழ்க்கையை உள்ளங்கைகளில் வரைந்து வைத்திருக்கிறார். அவர் திட்டத்திற்கு ஒப்பு கொடுப்போம் என்றார் நம்முடைய வாழ்க்கை வெற்றி உள்ளதாக அவர் மாற்றி அமைப்பார். ஹல்லேலூயா. அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிவோம் என்றால் நித்திய ஜீவனுக்குள்ள நம்ம பிரவேசிப்போம். அதற்காக தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மனநோவாய் உண்டாக்குகிற வாழ்க்கை எல்லாம் மாறணும். கர்த்தரை பிரியப்படுத்துகிற வாழ்க்கை பெருகணும். அதற்கு தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா, ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா, ஒரு தேற்றுவது போ என் நேசர் தேற்றுவா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா.
ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை வாசிப்போம். ஏசா தன் தகப்பனுடைய வார்த்தைகளை கேட்டவுடனே மிகவும் மனம் கசந்து உரத்த சத்தமிட்டு அலறி தன் தகப்பனை நோக்கி, என் தகப்பனே, என்னையும் ஆசீர்வதியும் என்றான். என்னையும் கிட்டத்தட்ட சேஷ்டபுத்திர பாகத்தை அவன் விற்கும் போது 40 வயசு. இப்போ இந்த ஆசீர்வாதத்தை பெறும்பொழுது எத்தனை வயசுனா 77 வயசு. எத்தனை வயசு? யாக்கோபுக்கு எத்தனை வயசில் திருமணம் ஆச்சுன்னா, யோசேப்புடைய அந்த பார்வனுக்கு முன்னாடி சொல்லுவார் 130 வயசாக இருக்கிறேன் அப்படின்னு நிற்பார் எகிப்தில் போயிட்டு. அப்போ அதுலேருந்து யோசேப்பினுடைய வயசெல்லாம் நம்ம மைனஸ் பண்ணி எல்லாம் பார்த்தீங்கன்னா யாக்கோபுக்கு திருமணம் ஆகும்போது 84 வயசு. எத்தனை வயசு? 84 வயசுனா அந்த காலத்தில் தாத்தா வயசு. ஆனால் அந்த காலத்தில் நடுத்தரமான வயசு. அப்படியாக 84 வயசில் தான் திருமணம் ஆகுது. அதுக்கு முன்னாடி 7 வருஷத்துக்கு முன்னாடி தான் இது மாதிரி ஏமாற்றி ஒரு வேலையை பண்ணிட்டு ஓடி போகிறார். அப்போ அதுலேருந்து நம்ம கால்குலேஷன் பண்ணி பார்க்கும்போது இந்த சம்பவம் நடக்கும்போது 77 இயர்ஸ், 77 வயசில் ஏசாவுக்கு 40 வயசுலேயே திருமணம் ஆயிடுச்சு. அவனுக்கு குடும்பம் ஆயிடுச்சு. கானானிய உறவை அவன் வச்சு கொண்டான். பிரியமில்லாத ஒரு குடும்பங்களை அமைத்து கொண்டான். கிட்டத்தட்ட அவன் சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போட்டு 37 வருஷம் கழித்து இந்த சம்பவம் நடக்குது. அவன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகிறான். முதல் முறை ஆசீர்வாதத்தை அலட்சியம் பண்ணினான். பல வருஷங்கள் கழித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று முயற்சி செய்தான். ஆனால் என்ன துயர சம்பவம்னா, அவன் உதாசீனம் பண்ணினதாகவே இருந்தது. பிற்பாடு அவன் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. எனவே இதிலிருந்து நம்ம தேவனுடைய பிள்ளைகள் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, கர்த்தர் நமக்கு நல்ல சமயம், நல்ல காலங்கள், நல்ல கிருபை, நல்ல பலன், நல்ல சத்தியம், போதனை, நல்ல உணர்த்துதல் எல்லாம் கடவுள் நம்மளுக்கு கொடுத்து நம்ம நடத்தும் பொழுதே நம்ம உணர்வடைந்து இறுக கர்த்தருடைய கரத்தை பற்றி கொள்ள வேண்டும். தேவனுடைய வார்த்தைகளுக்கு, தேவனுடைய சத்தியங்களுக்கு, தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நம்ம காலம் தாழ்த்தாமல் நம்ம விரைவாக கர்த்தருடைய கரத்தை பற்றி கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. யாரெல்லாம் அசட்டையாக அவருடைய வாழ்க்கையில் இருக்கிறார்களோ, பிற்பாடு ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்று விரும்பினாலும் அது கிடைக்காமல் போகலாம். பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. பழமொழி சொல்லுவாங்க, கோட்டை விட்ட பிறகு கொத்தளங்கட்டி என்ன பிரயோஜனம். கோட்டையே எதிரிகளை பிடிச்சிட்டாங்க, அதுக்கப்புறம் அந்த தலைநகரத்தை சுற்றி மதில் சுவர் கட்டுவாங்களாம் சில பேர். அது மாதிரி சொல்லுவாங்க. நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு பிள்ளைகளை நாம் வாழக்கூடாது. ஹல்லேலூயா. நம்ம அனுதின வாழ்க்கையில் கூட சில உணவை நம்ம சாப்பிடாம அப்படி வச்சுட்டு பாருங்கள். சும்மா ஒரு நாள் அப்படி வச்சு பாருங்கள். வெளியே நம்ம சாப்பிட்லன்னா இன்னொரு உயிரினை வந்து என்ன பண்ணிடுது, சாப்பிட்டது. ஃபங்கஸ், பாக்டீரியா எல்லாமே என்ன பண்ணிடுது, எறும்பு கிரும்பு மற்ற பூச்சி கீச்சி எல்லாம் என்ன பண்ணிடுது, எல்லாத்தையும் சாப்பிட்டுடுது. அப்போ அதுலேருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் எதை அசட்டை செய்கிறோமோ அது திரும்ப நமக்கு கிடைக்காது. அது அடுத்த ஒரு நபருக்கோ அடுத்த ஒரு கட்டத்துக்கோ அது நகர்ந்து சென்று விடும் என்பதை நம்முடைய வாழ்க்கையில் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த வாழ்க்கை கூட கடவுள் நம்மளுக்கு 2 வாழ்க்கை அல்ல. பல புறஜாதிகள் பார்த்திங்கன்னா 7 ஜென்மம் அப்படி இப்படின்வாங்க. ஏன்னா அவங்களுடைய மார்க்கத்தில் வந்து பாவம் மன்னிப்பு என்பதே இல்லை. அதனால் பாவம் மன்னிக்கப்படாதனால அடுத்த பிறவி எடுத்துனே இருப்பாங்கன்னு அவங்க சொல்லுவாங்க. ஆனால் அப்படியெல்லாம் இல்லை. மனுஷன் ஒரே தரம் பிறப்பதும் எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் வசனம் சொல்லுது பாருங்கள். எல்லோரும் எடுத்து பாருங்கள். அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்படைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. எனவே செத்தவங்க வருவாங்க, செத்தவங்க வீட்டுக்குள்ளே வருவாங்க. இந்த அமாவாசையானா நிறைய பேர் போயிட்டு அந்த படையில் வச்சு அதை வச்சு இதை வச்சு இது காமிச்சு அதை காமிச்சு அவங்க வருவாங்க, இவங்க சாப்பிடுவாங்க, அவங்க சாப்பிடுவாங்க. இன்னும் சில வீட்டில் கூட ஃபோட்டோக்களை வைத்து அதுக்கு ஏதாவது ஒன்று ஏற்றி வச்சு அதுக்கு ஒரு படையலை போட்டு சாப்பாடை வச்சு
இது மாதிரிலாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் ஒரு மூட நம்பிக்கை. மரித்து போனவர்கள் அவ்வளோதான், இந்த பூமியில் ஒருவரும் இருப்பதில்லை. ஹல்லேலூயா. இந்த செத்து போனவங்க ஆவி வந்துச்சு, அவங்க ஆவி வந்துச்சு, இதெல்லாமே பிசாசுனுடைய உபதேசம், பிசாசுனுடைய வழிகள். அதெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் நம்பவே கூடாது. ஹல்லேலூயா. ரட்சிப்பை பெறாமல் மறிச்சா ஸ்ட்ரெயிட்டாக பாதாளம், ரட்சிப்பை பெற்றாலும் பரிசுத்தம் அடைந்து கர்த்தருக்கு சாட்சியாக மாறினவங்க இளைப்பாறுதலுக்கு போவார்கள். ஹல்லேலூயா. அதை மாத்திரம் நம்ம நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். எனவே லைஃப், இந்த வாழ்க்கை என்பது ஒரு வாழ்க்கை தான், இன்னொரு வாழ்க்கை இல்லை. எனவே நாம் இந்த வாழ்க்கை எப்படி வாழ்கிறோம், ஞானமாய் வாழ்கிறோமா அல்லது அசட்டையாக வாழ்கிறோமா என்பதை நாம் உற்று கவனிப்போம் என்றால் நிச்சயமாய் சத்தியத்தில் நாம் நிலைத்து நிற்க முடியும். ஹல்லேலூயா. லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் 41ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டழுது, உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகலும் உன் சமாதானத்திற்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுது அவைகள் உன் கண்களுக்கு மறைவாக இருக்கிறது. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை. ஏசப்பா அந்த உலகத்துக்கு வந்தபோது சொந்த ஜனங்கள் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதிசய அற்புதங்களை செஞ்சார், எல்லாமே செஞ்சார். இன்றைக்கி எத்தனையோ பேர் சொல்லுவாங்க, எனக்கு அது செஞ்சால் இது செஞ்சால் நான் ரொம்ப ஆண்டவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். நோ, மனுஷனுடைய புத்தி என்பது குரங்கு புத்தி. எவ்வளோ அதிசயத்தை பார்த்தாலும் திரும்பியும் அவன் கர்த்தரை உறுதியாக பிடிக்கலைன்னா, வார்த்தையை அவன் கவனிக்கலைன்னா, அவன் அந்த நன்றியை விட்டுட்டு பாவத்தில் இறங்கி போயிடுவான். அதனால தான் அதிசய அற்புதத்தை ஆண்டவர் செஞ்சுருக்கலாம், ஆனால் உங்கள் வாழ்க்கை தேவ சமூகத்தில் பணிவோடு ஜெபத்தில் வேத வசனத்தில் கொடுத்தாதான் நம்ம எப்போவுமே கர்த்தருக்குள் நிலைத்திருக்க முடியும். ஹல்லேலூயா. எத்தனையோ பேர் வாழ்க்கையின் கர்த்தர் எவ்வளவோ மரண தருவாயிலிருந்து மீட்டிருப்பார். ஆனால் இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கை கர்த்தருக்கு நன்றி உள்ள வாழ்க்கையாக இருக்குதா? எத்தனை பேர் நம்மளால் தேவனுக்கு நன்றியோடு வாழ முடியுது? தினந்தோறும் கர்த்தரை தேடி வாழ முடியுது, சரியாக ஆராதனை பண்ணி வாழ முடியுது. எத்தனையோ பேரை கடவுள் காப்பாற்றி விட்டால் ஆண்டவரிடத்துலேருந்து ஃபஸ்ட்டு அவங்க விலகி அவங்களுடைய வேலைகளை தான் ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க. இப்படிப்பட்ட மக்கள்னால் நம்முடைய சமுதாயத்தில் அதிகம். அன்றைக்கும் யூத மக்கள் எத்தனையோ அதிசய அற்புதங்கள் ஆண்டவர் செஞ்சார், பார்த்தாங்க, கேட்டாங்க, எல்லாம் பண்ணாங்க. அவருடைய உபதேசம், அவர் முகதாட்சணியம் இல்லாமல் சத்தியத்தை சொல்கிறவர் என்பதை யூதர்கள் அறிந்திருந்தார்கள். எல்லாமே தெரிஞ்சிருந்தாலும் அவர்கள் மேசியாவாக தேவனுடைய குமாரனாக ஏற்றுக்கொள்ள அவர்கள் மறுதலித்தார்கள். அவர் எத்தனையோ முறை சொன்னார், நான் தான் அவர் என்று சொன்னார் இயேசு. எத்தனை இடத்துல யோவான் எழுதின சுவிசேஷத்தில் வாசிச்சிங்கன்னா. ஆனால் இவர்களோ இயேசுவை புறம்பே தள்ளினார்கள். அதனால் கடைசி தருவாயில் ஆண்டவர் எருசலேமை பார்த்து சொல்கிறாரு, இன்னும் 40 வருடங்கள் கழித்து, அவர் சொன்னது அப்படி நிறைவேற்றி. ஏசப்பா இந்த உலகத்தை விட்டு போனதுக்கு பிறகு 40 வருஷம் கழித்து அதே போல் ரோம பேரரசன் தன் மகனாகிய டைட்டஸ் அனுப்பினான். தன் மகன் தலைமையில் ஒரு படையை அனுப்பி எருசலேமை சூழ மதில் போட்டான். ஒருத்தனை வெளியே வரக்கூடாது, உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லி மதிலை போட்டு சாப்பாடு இல்லாமல் பஞ்சத்தை உருவாக்கி ஜனங்களை பலவீனப்படுத்தி உள்ளே பூந்து எல்லாரையும், கர்ப்ப ஸ்திரீகள் முதற்கொண்டு, பிள்ளைகள் முதற்கொண்டு, ஆண்கள் பெண்கள் முதற்கொண்டு, தேவாலயம் முதற்கொண்டு எல்லாவற்றையும் தரைமட்டமாக்கினார்கள். கிபி 70ஆம் நூற்றாண்டில். இன்றைக்கி நம்ம 2026 இருக்கிறோம். நான் சொல்கிறது 70ஆம் வருஷத்தில் நடந்த ஒரு உண்மையான சம்பவம். ஏன் என்றால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தை அவர்கள் பயன்படுத்தி கொள்ளவில்லை. ஹல்லேலூயா. எனவே தேவ ஜனமே, அன்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்னைக்கு இயேசு என்ற வார்த்தை நம்முடைய கைகள் இருக்கிறது. இந்த சத்தியத்தை யார் ஏற்றுக்கொள்ளவில்லையோ, இந்த உபதேசங்களை யார் ஏற்றுக்கொள்ளவில்லையோ, நம்முடைய வாழ்க்கை அபாயத்தில் இருக்கிறது என்பதை நம்ம நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இப்படி சென்றால் இப்படி நடக்கும். இனி போகிற வழி பிரியமில்லாத வழி, நீ செய்கிற வழி கர்த்தருடைய வழி அல்ல என்பது இன்றைக்கி நம்ம வேத வசனம் நமக்கு போதிக்குது. ஆனால் இதெல்லாவற்றையும் தட்டி கழித்து நான் அப்படி தான் போவேன்னு போவோன்னா, இன்னும் சில வருஷங்கள் கழித்து அல்லது சில நாட்கள் கழித்து, அது எப்படி நமக்கு தெரியாது, அந்த ஆபத்துகள் நமக்கு காத்திருக்கலாம்.
எனவே தேவனுடைய ஜனம் கர்த்தர் பேசும் பொழுதே அவருடைய வார்த்தைக்கு நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை, இன்னைக்கு ஏசப்பாவை ஏற்றுக்கிறாங்க சில பேர். ஆனால் அவர் சொன்ன வார்த்தையை, உபதேசத்தை, சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டுறாங்க. அது அவரையே ஏற்றுக்கொள்ளாததற்கு அடையாளமாக இருக்கிறது. மத்தேயு 25ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க. மத்தேயு 25. கடைசி நேரத்தில் சத்தம் வருது, மணவாளன் வந்துட்டார். 10 கன்னிகைகள் 5 கன்னிகைகள் ரெடியாகி எண்ணெய் எடுத்து ஊற்றி விளக்க கொளுத்திட்டு போயிட்டாங்க. இந்த 5 பேர் எண்ணெய் கம்மியாக இருக்குது, அணையுது விளக்கு. சரி, என்ன பண்ணுறாங்க? கடைசி நேரத்தில் ஓடுறாங்க வாங்கிறதுக்கு போயிட்டு வரும்போது ஆயத்தமாக இருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அவ்வளோதான், ஒரே சான்ஸ் தான். ஆண்டவர் வெயிட் பண்ண மாட்டார். இன்றைக்கு தான் நம்ம கிருபை கொடுக்குறாரே தவிர, இந்த கிருபையின் காலத்தில் யாரெல்லாம் ஆன்மீக வாழ்க்கை குறித்து கவலை இல்லாமல் பரிசுத்தம் அடையணும், கர்த்தர் சமூகத்தில் இன்னும் நம்ம பிரியமாக இருக்க மாறணும், அவருடைய உபதேச சத்தியெல்லாம் இந்த மாதிரி சொல்லுது, இதெல்லாம் கை கொண்டு வாழணும். இதெல்லாம் பிரியமில்லாத விஷயம்ப்பா, இதெல்லாம் நம்ம வாழ்க்கையை விட்டு அகற்றி போடணும்ப்பா. இந்த விஷயத்தை என் வாழ்க்கையில் வைக்கிறதுனால, நான் இப்படி இருக்கிறதுனால என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஸ்பாயில் ஆகுது, நான் பாவம் அடைகிறேன், இதெல்லாம் எனக்கு வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நம்முடைய வாழ்க்கையை ஆயத்தப்படுத்தலையோ கடைசி நேரத்தில் ஆயத்தப்பட பார்ப்போம். எப்போவென்றால் சூழ்நிலை மோசமாகும் பொழுது, பலவீனம் வரும் பொழுது. எத்தனையோ பேருடைய வாழ்க்கை அப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன் வரும்போது சில பேர் ஆயத்தம் பண்ணணும், பரிசுத்தம் அடையணும், நம்ம மாறணும், நம்ம சரிப்படணும்னு சொல்லி முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் காலம் கொடுக்கப்படாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே தேவஜனமே, நாம் அப்படிப்பட்ட நல்ல நாட்களில், நல்ல கொடுக்குற கிருபையின் காலத்தில் உஷார் இல்லாமல் நம்ம வாழ்ந்து பின்பு கடைசி நேரத்தில் உணர்வு ஆயத்தப்பட்டாலும் நம்மளால் தேவ ராஜ்யத்துக்குள்ளே போக முடியாது. சில பசங்க நல்லா எக்ஸாம்லாம் இல்லாதப்ப ஸ்லாக்காக இருப்பாங்க. ஆனால் சில பசங்க பார்த்திங்கன்னா டெய்லியும் புக் எடுத்து படிப்பாங்க, ஹோம்ஒர்க் பண்ணுவாங்க, டெய்லியும் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க டைம். சில பசங்க ஒன்றுமே பண்ண மாட்டாங்க. அந்த எக்ஸாம் நேரத்தில் அன்றைக்கி முன்னாடி நைட்டு தான் உட்காந்து ரொம்ப படிப்பாளி மாதிரி திருப்பி பார்ப்பாங்க. ஆனால் கடைசியில் ஃபெயில் ஆகிடுவாங்க. அதே மாதிரி தான் ஸ்பிரிச்சுவல் லைஃப்லேயும் டே டு டே லைஃப்பில் நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை ப்ராக்டிஸ் பண்ணணும். ஹல்லேலூயா. நம்ம வார்த்தையை சரி பண்ணணும், நம்ம சிந்தனையை சரி பண்ணணும், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவத்தை கண்டுபிடிச்சி தூக்கி வெளியே போடணும். இதெல்லாம் எனக்கு வேணாம், இந்த மாதிரிலாம் மிஸ்டேக்ஸ் என் வாழ்க்கையில் இருக்குது நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். டெய்லி ஹோம்ஒர்க் பண்ணணும், டெய்லி நம்முடைய ஆன்மாவை குறித்து நம்ம கவனமாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. கடைசி நேரத்தில் சில பேர் ரொம்ப மரண படுக்கையில் முயற்சி பண்ணுவாங்க, ஒன்றுமே இல்லாத நேரத்தில் முயற்சி பண்ணுவாங்க. அவங்களாம் நிச்சயம் போக முடியாது. அதை நம்ம பார்த்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அதே போல் ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 16 அங்கேயும் ஒரு கதவு அடைக்கப்பட்டது. வாசிங்க 7:16. தேவன் அவனுக்கு கட்டளையிட்டபடியே ஆணும் பெண்ணுமாக சகலவித மாம்ச ஜந்துக்களும் உள்ளே பிரவேசித்தன. அப்பொழுது கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார். நல்லா நீங்கள் அந்த அதிகாரத்தை வாசிச்சிங்கன்னா மிருகம், பறவை, ஜீவன்கள் எல்லாமே ஏறிடுச்சு. கப்பலில் ஏறிட்டு 7 நாள் கதவு திறந்தே இருந்துச்சு. எத்தனை நாள்? எல்லாம் ஏறிட்ட பிறகும் 7 நாட்கள் அந்த பேழையுடைய கதவு திறந்தே இருந்துச்சு. இதை பார்த்து கூட முட்டாள் ஜனத்துக்கு அறிவு வரல. அடாடா, என்னடா இது, எல்லா மிருகம், ஜீவன், பறவை, கிரவை எல்லாம் உள்ளே ஏறுது. அப்போ இந்த நோவா சொன்ன மாதிரி அது நடக்க போகுதுன்னு கூட அந்த முட்டாள் ஜனங்களுக்கு அறிவில்லை. அன்றைக்கி 7 நாட்கள் திறந்திருந்தாலும் ஒருத்தம் கூட ஏறல. நோவா, நீ இத்தனை வருஷம் சொன்னியே, நான் நம்புகிறேன்ப்பா, ஏன்னா என்னையும் ஆண்டவர் காப்பாற்றணுமேன்னு சொல்லி ஒருத்தம் கூட ஏறல. எதுக்கு 7 நாள் திறந்து வச்சுருந்தாருன்னா, ஒருத்தனாவது உணர்வு வருவானான்னு பார்த்தார் ஆண்டவர். ஆனால் ஒருத்தர் கூட உணர்வு இல்லை. நல்லா நீங்கள் வாசிச்சு பாருங்கள் அந்த அதிகாரத்தை.
கடைசி 7வது நாள் தான் நோவா அவனுடைய குடும்பத்தார் கடவுள் உள்ளே போப்பா அப்படின்னு சொல்கிறார். உள்ளே போன உடனே அவரே போட்டு சாத்திட்டார் கதவை. சாத்தின உடனேயே சரியான மழை, பூமிக்குள்ளே இருக்கிற ஊற்றுகள் கிளம்பிச்சான். வானத்தில் மேக வெடிப்பு. இன்றைக்கி பார்க்குறோம் இமாச்சல பிரதேசத்துலலாம் டக்குன்னு அரை மணி நேரத்தில் வெள்ளம் வருது. மேகம் அப்படியே வெடித்து செதறி அப்படியே கொட்டும் தண்ணி. அது மாதிரி வானத்தின் மதகுகளெல்லாம் திறக்கப்பட்டு சடன் ஃப்ளட்டு, கீழே பூமிக்குள்ளேருந்தும் உள்ளே ஓடுற ஆறு தண்ணீர் எல்லாமே ஊற்றுகள் வெடித்து பூமி மேலே வருது. மேலே இருந்து மேகம் கொட்டுன்னு கொட்டி சில மணி நேரங்களிலேயே பூமி முழுக்க வெள்ளம் ஜலப்பிரவாகம் எழும்ப ஆரம்பிச்சிது. நீங்கள் 15 முழம் நினைச்சான் உயரமான மலைகளுக்கு மேலாக, 22 அடி நினைச்சான் மேலே. அப்போ மனுஷன் கிட்டத்தட்ட அந்த காலத்தில் 13-15 அடிங்கள் இருந்திருப்பான். பெரிய பெரிய உருவம் தான் மனுஷங்க. அதனால் மலை மேலே போய் ஏறி நின்னாலும் தப்பிக்கக்கூடாதுன்னு சொல்லி கடவுள் மழைகளுக்கு மேலாக 22 அடி தண்ணீரை கர்த்தர் என்ன பண்ணார், அந்த காலத்தில் வர வச்சார். இப்படியாக அந்த காலத்தில் கர்த்தர் சந்தர்ப்பத்தை கொடுத்துட்டு கடைசியில் என்ன பண்ணிட்டார், கதவை அடைச்சார். கதவை அடைச்சி ஜலப்பிரளயம் வரும்போது தான் மழையை பார்க்கும் போது ஜலம் வரும்போது தான் புரியுது நோவா சொன்னது கதை இல்லை, நோவா சொன்னது நிஜமானது. இன்றைக்கி கூட நிறைய பேருக்கு ஆண்டவருடைய வழி கதையாக இருக்கலாம். நம்ம என்னையா உலகத்தில் நம்ம அப்படி வாழணும் இப்படி வாழணுன்றோம், கடவுள் இதெல்லாம் வேணான்றாரு, நரகம்ன்றாரு, பாதாளன்றாரு அப்படின்னு சில பேர் கதையாக இருக்கலாம். ஆனால் சில விஷயத்தை பட்டு திருந்திக்கலாம், சில விஷயத்தை பட்டு திருந்தத்துக்கு சான்ஸ் கிடைக்காது. அதை நம்ம பார்த்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. கையில் அடிபட்டால் காயம் ஆறி நல்லா புரிஞ்சிக்கலாம், அடடா இனிமேல் அடிப்படக்கூடாது. தலையே போச்சுன்னா திரும்ப நம்ம வாழ்கிறதுக்கு சான்ஸ் இருக்குதா? அது மாதிரி தான் அடிபட்டால் காயம் ஆறிட்டதுக்கப்புறம் ஐயோ இது மாதிரி அடிபட்டுச்சு நம்ம திரும்பியும் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு நம்ம வாழலாம். ஆனால் நம்மக்கிட்ட தலையே போச்சு, திரும்பி எப்படி வாழ முடியும்? அதே போல் தான் இந்த லைஃப் என்பது ஒரே ஒரு வாழ்க்கை தான், மீண்டும் மீண்டும் அல்ல. அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், தேங்க் யூ ஜீசஸ். எனவே தேவச்சனமே அப்படிப்பட்ட பேழைக்குள்ளே பிரவேசிக்கலை. இன்றைக்கி கூட தேவனுடைய நடத்துதல், உபதேசம், ஆராதனை மற்றும் தேவனுடைய ஐக்கியங்கள், சபையில் இருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய ஐக்கியங்கள், இதெல்லாம் யாருக்கெல்லாம் இணைந்து வாழ வேண்டும் என்ற ஒரு பெரிய ஆசை, ஒரு பாதுகாப்பு உள்ள உணர்வு இல்லையோ அவங்க அத்தனை பேருமே பேழைக்குள்ளே இல்லாத ஒரு வாழ்க்கை, சபையினுடைய நடத்திப்புக்குள்ளே, தேவ நடத்திப்புக்குள்ளே, தேவ உபதேசத்துக்குள்ளே இல்லாத அத்தனை பேருமே தேவனுக்குள்ள இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதை நம்ம மாற்றி அமைக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒருத்தர் 25 வருஷமாக அவங்க மனைவி ரட்சிக்கப்பட்டு 25 வருஷம் ஆகுது, சபைக்கு போகிறாங்க. ஆனால் அவர் பார்த்திங்கன்னா அந்த காலத்துலேருந்து ஊழியக்காரங்க கூப்பிட்டா போங்க போங்க வரேன் வந்துடுறேன், அப்போ வந்துடுறேன், இப்போ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவார். அந்த மனுஷன் பல வருஷமாக தேவனை தேடாமல் இருந்து கடைசியில் ஒரு பலவீனம் அப்போ தான் உண்மை புரியுது. அவர் சொன்னார், நான் சபைக்கு வரணும், நான் ஆண்டவரை தேடணும், ஆராதிக்கணும், நான் சர்ச்சைக்கு எப்படியாவது வந்துடணும். ஆனால் சமயம் கிடைக்கல. அந்த மனுஷன் ரட்சிக்கப்படாதவராகவே மரித்து போனார். அதையும் கூட நான் அடக்கம் பண்ணேன், அந்த மனுஷனையும் அடக்கம் பண்ணேன். அது மாதிரி சில பேருடைய மரணத்தை பார்க்கும் பொழுது மிக வருத்தமாக இருக்கும். எவ்வளவோ புத்தி அறிவுரை, எவ்வளவோ காரியங்களை சொன்னாலும் இப்படி அறிவு கெட்டத்தனமாக இருந்துட்டாங்களே அப்படின்னு நம்ம வியாகுலமாக இருக்கும். சில பேருடைய மரணம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், இந்த பூமியை விட்டு தேவராஜ்யத்துக்கு போயிட்டாங்களேன்னு சந்தோஷமாக இருக்கும். சில பேருடைய மரணத்தை பார்க்கும் பொழுது மிக வேதனையாக இருக்கும். நம்ம போயிட்டு எல்லாம் கிறிஸ்தவ பாட்டு தான் பாடுவோம், இன்ப காணான் தான் பாடுவோம், பரலோகமே சொந்தமாக தான் பாடுவோம், எல்லாமே கிறிஸ்தவ பாட்டு தான் பாடுவோம். ஆனால் உள்ளத்துக்குள்ளே தெரியும் இந்த ஆத்மா போயிடுச்சு, இந்த ஆத்மா வேஸ்ட் ஆக்கிடுச்சு, கொடுக்கப்பட்ட கிருபையை வேஸ்ட் பண்ணி இது பாதாளத்துக்கு போயிடுச்சு, நல்லா தெரியும். அது மாதிரி தேவச்சனமே கதவு அடைப்படும் முன் நம் ஞானமுள்ள பிள்ளைகளாய் நாம் மாற வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், தேங்க் யூ ஜீசஸ். 120 வருஷம் பிரசங்கம், 7 நாள் கதவு திறக்கப்பட்டு இருந்துச்சு. இது எல்லாமே அவங்க பயன்படுத்தி கொள்ளலை. ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 6:2 சொல்லப்படுகிறது, அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சணை நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லியிருக்கிறாரே,
இதோ இப்பொழுதே அனுக்கிரக, இப்பொழுதே இரட்சணிய நாள். இன்றைக்கே தேவனுடைய எந்த வார்த்தைகளை கேட்கிறோமோ இன்றைக்கே மனம் திருப்பணும், இன்னைக்கே ஒப்பு கொடுக்கணும், இன்னைக்கே கர்த்தரோடு நெருங்கி சேர வேண்டும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 1 நாம் வாசிக்கும் பொழுது, அப்பொழுது சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள். ஜனங்கள் அன்று ராமுழுதும் அழுது கொண்டிருந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள். சபையார் எல்லாரும் அவர்களை நோக்கி, எகிப்து தேசத்திலே செத்து போனோமானால் நலமாயிருக்கும், இந்த வனாந்திரத்திலே நாங்கள் செத்தாலும் நலம். நாங்கள் பட்டயத்தால் மடியும்படிக்கு எங்கள் பெண்சாதிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் கொள்ளையாகும்படிக்கும் கர்த்தர் எங்களை இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தது என்ன? எகிப்துக்கு திரும்ப போகிறதே. அந்த கானானிய ஜாதிகள் அந்த ஜனங்களை பார்த்து இஸ்ரேல் மக்கள் கலங்குறாங்க. ஆண்டவர் சொல்றார், நீங்கள் போங்கப்பா, நான் பண்ணிப்பேன், நான் யுத்தம் பண்ணுவேன், நான் உங்களுக்கு கொடுப்பேன். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவிசுவாசத்தில் முறையிட்டு கலங்கி முறுமுறுத்து. இன்றைக்கி கூட நிறைய பேர் வாழ்க்கையில் ஆண்டவர் இவ்வளோ பெரிய ஆண்டவர் இருக்கிறாரு, நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஜெபம் பண்ணுவோம், முட்டியில் நிற்போம், வாக்குத்தத்தங்களை நம்ம சுதந்திரித்து கொள்வோம், முன்னேறி செல்வோம் அப்படின்ற ஒரு வாஞ்சை இருக்காது. நிறைய பேர் கர்த்தரே தேடாமல் அவங்க வாழ்க்கையிலே முறுமுறுத்து நிற்பாங்க. இப்படி ஆச்சு, உன்னால தான் இப்படி ஆச்சு, உன்னால தான் இப்படி இருக்கிறேன், உன்னால தான் அப்படி இருக்கிறேன், உன்னால தான் முன்னேற முடியல அப்படின்னு சொல்லி மற்றவங்களே குறை காட்டின்னு இருப்பாங்க. ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தரை தேடி முன்னேறி வரணும், விசுவாசத்தில் வளரணும். வாழ்க்கை என்பது ஒரு வாழ்க்கை தானே. இந்த வாழ்க்கையில் நம்ம ஏன் தரித்திரமாக இருக்கணும், வறுமையாக இருக்கணும், நம்ம ஏன் கீழே இருக்கணும்? நம்ம ஜெபம் பண்ணி முயற்சி பண்ணி தேவனுடைய வல்லமை பெற்று நம்ம ஆசீர்வதிக்கப்படலாமே என்ற முயற்சி இருக்காது. முறுமுறுப்பிலே அவங்க வாழ்க்கை காணப்படும். சில பேருக்கு ஜெபிப்பதற்கு சோம்பல், ஜெபம் பண்ணுறதுக்கு சோம்பல், மற்ற எல்லா விதமான விஷயங்களை, ஃபோனு, டிவி, மற்ற வீணான கதைகளுக்கெல்லாம் உற்சாகமாக இருப்பாங்க. ஜெபம் பண்ணுறதுக்கு சோம்பல், முட்டி வீட்டுக்குள்ளே முட்டி போட்டு சில பேரால் 5 நிமிஷம் மேலே முட்டி போட முடியாது. அப்படிப்பட்டவங்களாம் பார்த்திங்கன்னா சரியான ஜெப வாழ்க்கையில் இல்லாதவங்க. சரியான ஜெப வாழ்க்கையில் இருக்கிறவங்கன்னா நல்லா முட்டியில் நின்று ஜெபம் பண்ணுவாங்க. சில பேருக்கு முட்டி போட முடியலன்னா அந்த ப்ராக்டிஸ் வீட்டில் இல்லை. அறையில் ஆடாதவன் அம்பலத்தில் ஆட முடியாது. அறையில் வீட்டுக்குள்ளே ஆண்டவர் சொல்கிறார், நீ கதவை சாத்தி என்ன பண்ணு, ஜெபம் பண்ணு, முட்டி போடணும், கர்த்தர் சமூகத்தில் பணியணும், ஜெபிக்கணும், நீங்கள் நடத்துங்கப்பா அந்த வாழ்க்கைன்னு கேட்கணும். எல்லாமே நானே பார்த்துக்கிறேன்னு போனால் நீயே பார்த்துக்கணும், ஆண்டவர் கடைசியில் விட்டுருவார். அதுக்கப்புறம் முறுமுறுத்து நிற்போம், ஆண்டவர் என்ன இப்படி ஆச்சு, அப்படி ஆச்சு, அதாச்சு, இதாச்சு. நோ, நல்லா முட்டி போகிறதுக்கு சோம்பல் தானம் படக்கூடாது, ஜெபிப்பதற்கு சோம்பல் தானம் இருக்கக்கூடாது. கர்த்தர் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கணும். நல்ல ஜெபத்தில் என்ன பண்ணணும், நல்லா 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் நல்லா தேவனை ஸ்தோத்திரம் பண்ணணும். இது வரைக்கும் என்ன செஞ்சார், நடத்தினார், எவ்வளோ நன்மை செஞ்சார், இதெல்லாம் நினச்சி பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணணும். இதெல்லாம் வந்தால் தான் நம்ம வாழ்க்கையில் சக்ஸஸ் பண்ண முடியும். ஹல்லேலூயா. வாக்குத்தத்தங்களை விசுவாசிக்கணும். எந்தெந்த மனுஷனுடைய வார்த்தையை விசுவாசிப்போம், நான் பண்ணிடுறேன், நான் செஞ்சிடறேன்னா உடனே அங்கே போய் நிற்போம் ஜெபத்தை விட்டுட்டு. தேவனுடைய வார்த்தை, தேவன் சொன்ன வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கணும். கர்த்தர் எனக்காக எல்லாத்தையும் அவர் செய்து முடிப்பார், அவர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார் என்பதை நம்ம விசுவாசிக்கணும். அதே போல் சில பேருக்கு பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் ஏன் முன்னேறி வர முடியலன்னா கடின உழைப்பு எடுப்பதற்கு அவர்களால் சோம்பல் தரும். சின்ன விஷயத்தை பண்ணிவிட்டு பெருசாக பேசின்னு இருப்பாங்க. ஃபஸ்ட்டு நம்ம செய்கிறதெல்லாம் பெருசாக பேச நிறுத்திடணும். நம்ம முதலாவது நம்முடைய வாழ்க்கையில் தேவ பலத்தோட ஆண்டவர் பலத்தை கொடுத்து என்னை ஆசீர்வதிங்க, நான் எல்லாவற்றையும் செய்யக்கூடிய திராணியாக என்னை மாற்றுங்க அப்படின்னு சொல்லி பலத்தை என்ன பண்ணணும், சரீரத்தில் கேட்கணும். கஷ்ட நஷ்டத்தை என்ன பண்ணக்கூடாது, பார்க்கக்கூடாது. நல்ல தேவனுடைய பலத்தை பெற்று உழைக்கணும். ஈசாக்கு எடுத்துக்கொள்ளுங்க. ஈசாக்கு ஃபஸ்ட்டு ஒரு கிணறு வெட்டினார், எந்திரிட்டான். அவர் அடுத்து என்ன பண்ணல, முயற்சியை விடல, அடுத்து ஒரு கிணறு வெட்டுறார், எந்தன்னு சொல்லி வந்து சண்டை போடுறான், முயற்சி விடல, அடுத்து என்ன பண்ணுறார், ஒரு கிணறு போயிட்டு வெட்டுறார். அப்படிப்பட்ட கடின முயற்சி நமக்குள்ளே இருப்பதை கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் இப்படி ஜெபத்தோட, நன்றி ஸ்தோத்திரங்களோட, வாக்குத்தத்தங்களோட, நல்ல பணிவோட, தேவ பலத்தை பெற்று நம்ம வாழ்க்கையில் வாழும் பொழுது, கிரியை செய்யும் பொழுது ரேப்பிட் க்ரோத், விரைவான முன்னேற்றங்களை தேவன் நம்ம கொடுக்க வல்லவர். ஹல்லேலூயா. என்கிட்ட இல்லையே இல்லையே இல்லையே, என்கிட்ட இப்படி இருக்குதே, இந்த குறை இருக்குதே, இதையே பார்த்துன்னு இருக்கக்கூடாது. குறைகளை மாற்றுகிற கர்த்தரை நோக்கி பார்க்கணும். வாழ்கிற வாழ்க்கை ஒன் லைஃப் தான். இந்த ஒரு வாழ்க்கையில் கர்த்தருக்கு நம்ம சாட்சியாக மாறணும்.
நம்ம அநேகருக்கு வெளிச்சமாக இந்த உலகத்தில் நம்ம வாழ வேண்டும். ஹல்லேலூயா. எனவே இந்த ஒரு வாழ்க்கையை நம்ம சும்மா கர்த்தரை விட்டுட்டு அப்படி பண்ணுறோம் இப்படி பண்ணுறோம்லாம் நம்ம பெருசாக யோசிக்க முடியாது. கர்த்தரை தேடுறவங்க தான் இன்றைக்கி உலகத்தில் கர்த்தர் உயர்த்தி வைத்திருக்கிறார். அதை நம்ம விசுவாசிக்க வேண்டும். மார்க்கு 10:27 ஆண்டவர் சொல்லுகிறார், இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாததுதான், தேவனால் கூடாததல்ல, தேவனால் எல்லாம் கூடும் என்றார். அதை நம்ம வாழ்க்கையில் நம்ம விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. எனவே இந்த ஒரு வாழ்க்கையில் ஜெபம், முயற்சி, விசுவாசம், உழைப்பு எல்லாவற்றோட நம்ம முன்னேறி நம்ம செல்லுகிற பிள்ளைகளாக காணப்பட வேண்டும். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். இருக்கிற காலத்தெல்லாம் சில பேர் அப்படியே வேஸ்ட் பண்ணுவாங்க. சில பேர் வேலைக்கு போக சொன்னாலே அப்படியே பத்திக்கு நெறியும். சில பேருக்கு வேலை செய்யணும், இது கொஞ்சம் கஷ்டம் இருக்குது, இதை பண்ண அதை பண்ணலாம், கொஞ்சம் அப்படியே வெறுப்பாகும். வீட்டில் ஒரு சின்ன வேலை செய்ய சொன்னாலே பத்திக்கு நெறியும் சில பேர். அதெல்லாம் என்ன பண்ணிடணும், அவாய்ட் பண்ணணும். எல்லாத்தையும் முயற்சி பண்ணணும். இந்த வாழ்க்கை அதுக்கு தான் கர்த்தர் கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எனவே தேவ ஜனமே, நம்முடைய குடும்பத்தை நம்ம வெற்றி உள்ளவர்களாய் நாம் மாற்ற வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஒரு வாலிப சகோதரனுக்கு பல வருஷமாக என்ன பண்ணுறாங்கன்னா பொண்ணு பார்த்துன்னு இருக்கிறாங்க. அவருக்கு கண்ணு கொஞ்சம் ஃபால்ட்டு, சரியான வேலை இல்லை, கம்மி சம்பளம் வேலை தான். ஆனால் அப்படிப்பட்டவருக்கு அவங்க குடும்பத்துக்கு என்னன்னா, அப்படி அந்த மூக்கு சரியில்லை, அந்த கண்ணு சரியில்லை, அது கொஞ்சம் அந்த காது சரியில்லை, இது சரியில்லை அது சரியில்லை. இப்போ கிட்டத்தட்ட 35 வயசு. எத்தனை வயசு? அதான் நான் சொன்னேன், போன வாரம் ஃபோன் பண்ணார். அப்போ சொன்னேன், இதே மாதிரி அது வேணாம் இது வேணாம். எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகள் கூட காமிச்சாங்க நல்ல நல்ல காரியங்களாம். அது சொன்னேன், இதே மாதிரி போயிருந்தானா 40 வயசு ஆகிடும். 40 வயசில் 40 வயசு பொண்ணு தான் கிடைக்கும்பா. அதுவும் நார்மலான பொண்ணு கிடைக்காது. ரொம்ப பலவீனமாக திருமணம் ஆகாமல் வச்சுருக்கிற பொண்ணை தான் என்ன பண்ணுவாங்க, கொடுக்க போகிறாங்க அப்படின்ட்டு. ஐயோ அப்படியா? ஆமாம் ஆமாம் அப்படின்னு. அதனால என்ன பண்ணேன், சும்மா வாழ்க்கை போது ஒரு வாழ்க்கையா, எதுக்கையா உலகத்தில் அது வேணும் இது வேணும், பணத்தையும் பொருளாதாரத்தையும் அது இதையும் பார்த்துன்னு பண்ணுகிறேன். நல்ல ஆவிக்குரிய இதுவாக என்ன பண்ணேன், டக்குன்னு பண்ண அப்படின்னு சொன்னேன். அது மாதிரி நிறைய பேர் வாழ்க்கையை வேஸ்ட், ஏசாவை போல் இருக்கிற காலத்தை வேஸ்ட் பண்ணி அப்புறம் ஐயோ கிடைக்கலே, ஐயோ போச்சு, ஐயோ என் வாழ்க்கை எப்படி இருக்குது. நோ, இருக்கிற காலங்களை நம்ம ஞானமாய் பிரயோஜனப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. சில பேருக்கு அதே போல் நல்ல நல்ல இடத்தெல்லாம் விட்டுட்டு கட்சியில் போய்ட்டு கொலைக்காரங்கிட்ட மாட்டிக்கினாங்க. அதோ டெய்லியும் திருமணத்துக்கு பிறகு தான் தெரியும், அவர் 2-3 கொலை செஞ்சுக்கிறார். அந்த கொலை பண்ணவங்க குடும்பம் எப்போ இவரை குத்துலான்னு பார்த்துங்கிறாங்க. இப்போ இந்த அம்மா எப்படிங்கிறாங்க, பயத்தோடு, ஐயோ என்ன பண்ணுறது எது பண்ணுறது, எங்களை வேறு எங்கள் ஜெபம் பண்ணுங்க கொஞ்சம், நாங்கள் என்ன பண்ணுறது. அந்த காலத்தில் சொன்ன அறிவுரை எல்லாத்தையும் தட்டி கழிச்சாச்சு. ஆண்டோட கிருபை பெற்று நீயே ஜெபம் பண்ணுமா, வாழுமா, வாழ்ந்துனுக்கிறாங்க. ஆனால் என்ன பண்ணுறாங்க, வாழ்ந்துன்னு இருக்கிறாங்க. ஆனால் அந்த மனுஷன் ரட்சிக்கப்படலை. இவங்க மட்டும் தான் என்ன பண்ணுறாங்க, தேவனை தேடி இது பண்ணுறாங்க. அது மாதிரி நிறைய பேர் வேஸ்ட். நாங்கள் காலங்கள் என்ன பண்ணுவாங்க, வேஸ்ட் பண்ணி அதே போல் ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற சந்ததிகளை கூட 5 வயசுக்குள்ளேயே வளர்ச்சிடணும். எத்தனை வயசுக்குள்ளே? பழமொழி சொல்லுவாங்க, 5 விளையாதது 50 விளையாது. மூங்கில் பார்த்திங்கன்னா சின்ன வயசு அந்த சின்ன இளமையிலேயே வளைச்சா அழகாக வளையும், முத்தி போய்ட்டு வளைச்சா வளையாது, உடஞ்சி போயிடும். அது மாதிரி 1 சாமுவேல் 3:13 ஆண்டு சொல்கிறார், உன்னுடைய குமாரரை அடக்காமல் போனதினாலே அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவார். வாசிக்க வேணாம், குறிச்சி கொள்ளுங்க. இப்படியாக நம்முடைய சந்ததிகள் குடும்பங்கள் எல்லாவற்றையும் கூட வயசு போயிட்டு வளைக்க முடியாது. காலம் இருக்கும் போதே வளர்ச்சி அடக்கி கர்த்தருடைய பாதையில் நம்ம நடத்த வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்களுக்கெல்லாம் சபையில் ஏஞ்சி போகிற வழக்கம் இருக்காது சிறு வயதிலலாம். அப்படி ஏதாவது பண்ணிட்டோன்னா மதியானம் போனால் சாப்பாடு கிடையாது. சின்ன பசங்க தானேலாம் பார்க்க மாட்டாங்க. அது மாதிரி ஒரு வாட்டி கட் பண்ணதுனால உஷாராயிட்டோம். சாப்பாடு கிடைக்காதடா, வயிற்ற காய விட்டால் எது வேலைக்கு ஆகிடும், மூளை வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். காய வச்சு பாருங்கள், அடங்காதவர்களுக்கெல்லாம் வயிற்ற காய வச்சு பாருங்கள், நல்லா புத்தி வந்துடும், நல்லா
கொம்பெடுத்தா தான் என்ன பண்ணுமா, குரங்கு ஆடுமா. அது மாதிரி சரியான பனிஷ்மெண்ட் இருந்துச்சுன்னா சரியான அறிவு வந்துடும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எனவே எனக்கு அருமையான தேவ ஜனமே, அப்படியே நான் மாற வேண்டும். பிரைஸ் தி லார்ட். நல்ல மாங்காவை ஊறுகாய் போட்டால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மாங்காவை அப்படியே விட்டு பழுக்க வச்சு மாம்பழம் ஆயிட்டதுக்கப்புறம் ஊறுகாய் போட்டால் நல்லா இருக்குமா? அதே மாதிரி கதை தான் நீங்கள் நிறைய பேர் பண்ணிருக்கிறாங்க. எந்த ஸ்டேஜில் கரெக்டாக பக்குவப்படுத்தணுமோ விட்டுடுறாங்க. இதெல்லாமே ஏசாவு மாதிரி தான். ஐயோ இன்றைக்கி நம்ம செய்யலைன்னா நாளைக்கு ஐயோன்ற கதை தான் இருக்கணும். அதனால் நம்ம எல்லாருமே ஞானமுள்ள கர்த்தர் கொடுத்த காலங்களை ஞானமாய் நம்ம பிரயோஜனப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ், பிரைஸ் யூ ஃபாதர். ஹல்லேலூயா. எனவே எனக்கு அருமையான தேவ ஜனமே, இப்படியாக நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய குடும்பங்களை நம்ம ஞானமுள்ளதாக கர்த்தருக்குள்ளே நடத்துவோம் என்றால் நிச்சயமாகவே கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்து கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கையில் அஜாக்கிரதையாக இன்னைக்கு கொடுக்குற நல்ல தேவனுடைய வார்த்தைகள், உபதேசங்கள், எச்சரிப்புகள், சத்தியங்கள் இதெல்லாம் கேட்டோம் நம்ம அஜாக்கிரதையாக வாழக்கூடாது, ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம வாழ வேண்டும். ஹல்லேலூயா சொல்லுவோமா? அதே போல் நம்முடைய குடும்பத்தில் தேவனுடைய கரத்தை பிடிச்சி, ஈசாக்கை போல் தேவனுடைய கரத்தை பிடிச்சி முன்னேறி வரணும். ஒருவர் குடும்பத்திலையும் கடன் தொல்லைகள், வறுமை, தரித்திரம், நெருக்கடிகள்லாம் இருக்க விடவே கூடாது. ஜெபிக்கணும், முட்டி போடணும், அப்பப்போ முட்டி போடணும், ஜெபிக்கணும், ஆண்டவரே கேட்கணும், உபவாசிக்கணும். என்ன பண்ணணும்? உபவாசிக்கணும், கவலை இல்லாமல் இருக்கக்கூடாது. இப்போ ஒரு துக்ககரமான நிகழ்வு வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? சாப்பிடாம கொள்ளாமல் இருப்போம், துக்கப்படுவோம்ல. அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கைக்காக உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே ஏன் என் வாழ்க்கை இப்படி இருக்குது, என்னை ஆசீர்வதிங்கப்பா, என்னை உயர்த்துங்கப்பா. நம்ம கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். நம்ம அப்படியே காலத்தை நம்ம விடக்கூடாது. தேவன் ஐஸ்வர்ய சம்பன்னர். எல்லாரும் சொல்லுங்க, தேவன் ஐஸ்வர்ய சம்பன்னர். எனவே அவர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காலத்தே பயிர் செய் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற காலங்களை சரியாக நம்ம செய்து முடிக்கணும். ஏசாவை போல் அசாட்டை பண்ணிட்டு கடைசியில் தேடினா கிடைக்கல. நாமளும் கூட கொடுக்கப்பட்ட நல்ல சான்ஸில், நல்ல ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குரிய வாழ்க்கையில் கர்த்தருக்கு ஏற்ற பிரகாரமாக வாசல் அடைக்கப்படுறதுக்கு முன்னாடி, நமக்கு இருக்க கிருபை முடியறதுக்கு முன்னாடி நம்ம கொடுக்கப்பட்ட கிருபை நல்லா பிரயோஜனப்படுத்தி கர்த்தருக்கு பிரியமாய் மாறி அவருடைய ராஜ்யத்தில் பறந்து செல்ல ஆயத்தப்படணும். ஹல்லேலூயா, 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 பிரைஸ். அப்படி நம்ம எல்லாம் கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம்.